வெல்கம் டு மோகன் முகில் பிளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஆரி கிளாஸில் ஃப்ரீ கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் தேர்டு கிளாஸ் என்னென்னா பேசிக் டு அட்வான்ஸோட ஆரி மெட்டீரியல்ஸும் ஸ்டிச்சஸும் பார்க்க போகிறோம். இப்போது ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் மொத்தம் 4 பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்குது. அது என்னென்னா பேசிக் லெவல் 2, அட்வான்ஸ் லெவல் 1, அப்புறம் ப்ளவுஸ் மார்க் பண்ணி எப்படி நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம், அந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினு. இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், ப்ளவுஸ் மார்க்கிங்கு, ரேட் ஃபிக்ஸிங்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நம்ம மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நம்மளுக்கு ஆரி ஒர்க்கோட மெட்டீரியல் வேணும். அப்புறம் ஆரி ஸ்டாண்டு, ஃப்ரேம் ஃபிக்ஸிங்கு. நான் உங்கள்கிட்ட நிறையா டைம் சொல்லிட்டேன், ஆரி ஒர்க்குக்கு ஸ்டாண்டு வச்சு தயவு செஞ்சு போடுங்க, ஏன்னா முதுகு கண்டிப்பாக வலிக்கும். பேசிக் லெவலோட ஸ்டிச்சஸ் நிறையா இருக்குது. அந்த ஸ்டிச்சஸில் ஒன்று நான் சொல்கிறேன். பேசிக் செயின் ஸ்டிச், எண்ட் நாட்டு, டபுள் செயின் ஸ்டிச்சு, ஜிக்ஸாக்கு, ஸ்டெம்மு, பட்டன் ஹோல் ஃபில்லிங், டபுள் பட்டன், ஃப்ளை ஸ்டிச் ஸ்லீப் ஃபில்லிங்கு, சோட்டி, பேட்டன், ஃப்ளாட்டு, லாங் அண்ட் ஷார்ட்டு. அடுத்து வாட்டர் ஃபில்லிங்கு, ட்ரிப்டு பட்டன் ஃபில்லிங், ஷேப்டு, ஆஃப் லோடட் ஸ்டிச்சு, மேட் ஃபில்லிங்கு, பட்டர்ஃப்ளை, ஜரி த்ரெட்ஸ்லேயே லாங்கரு, செயினு, ஜிக்ஸாக்கு, டபுள் செயினு. அடுத்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒவ்வொரு வீடியோவாக வரதில் நம்ம அப் டு டேட் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து இதுக்கு முடித்தோடனே நம்ம ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணி ஒரு சிம்பிளாக எப்படி ஆரி ஒர்க் போடலாம், எப்படி மார்க் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் போடலாம் அப்படிங்கிறது இந்த பேசிக் முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸு இதுக்கப்புறம் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் அனுப்புகிறேன். அடுத்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் என்னன்னா இதில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் 3D எஃபெக்டோட உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக காட்டும் இருக்க எல்லா டிசைன்ஸுமே. சரிங்களா? இதில் எம்போஸ்டு ஸ்டிச்சஸ்னால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக சிம்பிளாக இல்லாமல் வாவ் இது நல்லா இருக்கே இவங்க போட்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ளவுஸை நம்மளே மேக் பண்ணிக்கலாம். நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஆசையாக இருக்கும், இவ்வளோ ரேட்டா இதை போய் போடுறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க வீட்டில். அப்படி இருக்கவங்க நம்ம ப்ளவுஸை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வீடியோவும் போடுறேன். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு கடைசியாக ப்ளவுஸும் மேக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணுறோம். அப்புறம் அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு உண்டான ப்ளவுஸு மார்க்கிங்கு எல்லாமே நம்ம 3/4 ப்ளவுஸ் இருக்குது, நார்மல் ப்ளவுஸ் இருக்குது. அப்புறம் போட்ட ப்ளவுஸ் தச்சு டைம்ப்பா எனக்கு, ஆனால் அதில் ஆரி ஒர்க் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே இதில் போட்டு காட்டுறேன் ஒரு வீடியோவாக. நிறையா அட்வான்ஸ் லெவலில் 3D ஃப்ளவர், 5D ஃப்ளவர்லேருந்து எல்லா ஒர்க்குமே, பேட்ச் ஒர்க்லேருந்து எல்லா ஸ்டிச்சஸுமே இதில் வரும். இந்த 42 ஸ்டிச்சஸ் இல்லாமல் எல்லாமே இருக்குது. இதில் மெட்டீரியல்ஸ் ஒரு 36 மெட்டீரியல்ஸ் நீடடாக இருக்குது ஆரி ஒர்க்கில். நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு நல்லபடியாக போட்டுடலாம். கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதோட பேர் தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதில் பீட்ஸ் நீடிலு, தர்தூசி நீடிலு, அப்புறம் எம்ப்ராய்டரி நீடில்ஸு, ஜரி த்ரெட்டு, ஸ்விங் த்ரெட்டு, டியூப்பு நீடில்ஸ். இதில் நிறையா இருக்குது. 2mm, 5mm, அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ப்ளவுஸ் என்ன தேவைப்படுதோ அந்த கலரை வாங்கி நீங்கள் பீட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ட்ரேசிங் பேப்பரு, க்ளூவு, மெஷர்மெண்ட்டு டேப்பு, ஒரு கட்டர் தேவைப்படும், ஒரு சிசர் தேவைப்படும், அப்புறம் ஒரு கார்பன் பேப்பர், மார்க்கிங் பென்சில், ரிப்பனு, ஸ்கேலு, நிறையா. இப்போ இதில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எல்லாமே இந்த 36 எதுவுமே தேவைப்படும். அதாவது நிறைய அட்வான்ஸ் லெவலுக்கு வேணுங்கிறதுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த திங்ஸ் இல்லை எனக்கு சும்மா நான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று சிம்பிளாக நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம எப்படி போடுறது, ரொம்ப மெட்டீரியல்ஸ் வாங்காமல் ஃபஸ்ட்டு எப்படி என்னால் போட முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் போட்டிருக்கேன்.
அந்த வீடியோவை பாருங்கள். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்டு வந்து நார்மல் மெஷர்மெண்ட்டு 3/4 ஹேண்டு ஸ்லீவு, அப்புறமேட்டு பேப்பர் பேட்டர்ன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ரொம்ப வேகமாக பேசுகிறேன், மூச்சு வாங்குது. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸை வச்சு. நாங்களும் இது பண்ணிக்கிறோம், நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.